குளிரும் அல்ல அனலும் அல்ல. பிரைஸ் தி லார்ட். நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை. இங்கு ஆண்டவர் குறிப்பிடுவது நம் வாழ்க்கையை குறித்து. அதாவது அவர் சொல்வது, நீ பரிசுத்தம் உள்ளவனாகவும் இல்லை, பரம பாவியாகவும் இல்லை, பக்தியோடும் இல்லை, பக்தி இல்லாதவனாகவும் இல்லை. கேட்பதற்கு ஒரு புதிர் போல தானே இருக்குது இல்லையா? ஆம், நாம் இப்படித்தான் இருக்கிறோம். சிறிது காலம் பக்திமானாக இருக்கிறோம், சிறிது காலம் பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையில் பயபக்தியோடு விவிலியத்தை வாசித்து ஜெபம் பண்ணுகிறோம், சிறிது நேரத்திலேயே கோபப்பட்டு கத்துகிறோம். நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், ஏன் இப்படி இருக்கிறார்? என்னை நேசிக்கிறேன் என்று சொல்கிற, உலகத்தையோ நேசிக்கிற. என்னை நேசிப்பவர்கள் உலகத்தை ஒரு காலம் நேசிக்க மாட்டார்கள். நீ உலகத்தில் தான் வாழ்கிற, அதனால உலகம் உனக்கு தேவைதான். உண்பதற்கும் உடுப்பதற்கும் இருப்பதற்கும் உலகம் தேவைதான். அதனால் தேவைகள் சந்திக்கப்பட உலகத்தை தேடுவதில் தப்பே கிடையாது. ஆனால் தேவைக்கு மிஞ்சி உலகத்தை நேசிப்பதை தயவு செய்து விட்டுவிடு. என்னை விட்டுவிட்டு உலகம் உலகம் என்று உலகத்தின் பின்னால் சென்று கொண்டிருந்தால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். நீ கூப்பிட்டாலும் நான் கேட்க மாட்டேன். உன் பிள்ளைகள் உன்னிடம், அம்மா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே போல் மொபைலையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி எந்நேரமும் மொபைல்லையே நேரத்தை செலவிட்டால் நீ விட்டு விடுவாயா? மண்ணான நீயே அப்படி இருந்தால் உன்னை உருவாக்கின நான், நீ என்னை மட்டும்தான் நேசிக்க வேண்டும் என்று நினைப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று கூறுகிறார். இதையே தான் அவர் எரேமியா 2:5 என்னை விட்டு அகன்று வீணானவற்றை பின்பற்றி வீணாகும் அளவுக்கு உங்கள் தந்தையர் என்னிடம் என்ன தவறு கண்டனர் என்று உங்களையும் என்னையும் உருவாக்கின ஆண்டவர் பரிதவிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவர் சொல்கிறார், எகிப்து நாட்டின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை அழைத்து வந்து செழிப்பான கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை இது நாள் வரையிலும் என் கண்மணி போல பாதுகாத்து வருகிறேனே. ஆனால் நீங்கள் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றுகிறீர்கள். அதனால் இன்னும் நான் உங்களோடே வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று எரேமியா இறைவாக்கினர் கூறுவதை நாம் எரேமியா 2:9 வாசிக்கின்றோம். என்ன கடுமையான வார்த்தைகள்! நம் செயல்களால் நம் பிள்ளைகளும் கஷ்டப்பட வேண்டிய நிலை. ஆம் அன்பானவர்களே, பெயர் கிறிஸ்தவன் என்பதை ஆண்டவர் ஒரு காலம் ஒத்துக்கொள்ளவே முடியாது என்று அவரே சொல்கிறார். அவன் நம்மை கைவிட்டு விட்டால் நாம் செயலற்று போய்விடுவோம். உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்வில் இறந்தவர்களாகத்தான் நாம் காணப்படுவோம். அப்படி என்றால் நாம் மறுமையில் வாழ வேண்டிய இடம் அவியாத அக்கினி எரியும் பிசாசுகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட நரகம்தானே. சிந்திப்போம். சவுலையும் சிம்சோனையும் ஆண்டவர் கைவிட்டு விட்டார். நடந்தது என்ன? பயங்கரமான சாவை அவர்கள் சந்திக்க வேண்டியதாயிற்று. ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டால் அவருடைய பாதுகாப்பு கிருபை இல்லாமல் நம்மால் ஒரு நாள் கூட வாழ முடியாது. ஆகவே இந்த வெதுவெதுப்பான வாழ்க்கையிலிருந்து, வேஷம் தரித்த வாழ்க்கையிலிருந்து விடுபட முயற்சிப்போம். எலியா, எத்தனை நாட்கள் இரு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? ஆண்டவர்தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால்தான் அதாவது உலகம்தான் என்றால் அதன் பின்னே செல்லுங்கள் என்று சொல்லி 1 அரசர்கள் 18:21 அற்புதத்தை நிகழ்த்தியது போல நாமும் ஆண்டவரை மட்டும் பின்பற்றி உள்ளே ஒரு வேஷம் வெளியே ஒரு பக்திமானின் வேஷம் என்று இரு வேடம் தெரியாமல் உலக ஆசைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டால் நிச்சயம் நம் வாழ்வில் அற்புதங்களை காண முடியும். மத்தேயு 6:33 ஜெபம் செய்வோம். எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை மட்டும் பின்பற்றி உலகத்தை வெறுத்து வாழ தேவையான அருளை தர வேண்டுகின்றேன். ஆமென்.